காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக தேவன் உங்களை நடத்துவாராக. இந்த காலை பொழுதிலும் நீங்கள் தேவன் ஒரு வசனத்துக்காக காத்து நிற்கிறீங்களா? தேவன் நிச்சயமாய் உங்களுடைய விசுவாசத்தை நீங்க நினைக்காத நேரத்துல, எதிர்பார்க்காத பொழுதுல தேவன் உங்களுக்கு கைகூடி வர பண்ண அவர் போதுமான கடவுளாய் இருக்கிறார். இந்த நாளிலும் 2 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நாங்கள் தியானம் பண்ண போகிறோம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல நீங்க பாருங்க, தாவீது ராஜாவாய் வந்து விட்டார். இப்பொழுது அவருடைய சிநேகிதனாகிய யோனத்தானுடைய மகன் மேபிபோஷேத் என்கிறதான இந்த தேவ மனிதன் இருக்கிறார். இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் மிகவும் சரீரத்தில் ஒரு குறைபாடு உள்ளவர். அவருடைய சரீரம், கால்கள் முடமாக்கப்பட்டது, ஒரு பலனிழந்த சரீரம். அவருடைய குடும்பத்தின் சகலமான பேரையும் கொல்லப்பட்டு விட்டார்கள். தாவீது இந்த மேபிபோஷத்தை தேவனுடைய சமூகத்திலே நினைச்ச மாதிரி அவர் தன்னோடு கூட போஜனம் பண்ணும்படியாக அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ராஜ சமூகத்திலே வேலை செய்வதற்கும் ராஜ சமூகத்திலே போஜனம் பண்ணுவதற்கும் ஒரு தராதரமான நிலை இருக்கிறது. அதற்கு உரியவர்கள், எந்த குறைபாடு மற்றவர்கள், சரியான தகுதி நிலை உடையவர்கள் தான் அந்த இடத்தில் அவர்களோடு ராஜாவோடு கூட உட்காரவும் அவரோடு போஜனம் பண்ணவும் அங்கே வேலை செய்யவும் முடியும். நாங்கள் பார்த்தார் சரித்திரத்திலே அறிவாளிகள், கல்விமான்கள், அழகானவர்கள், ஞானமுள்ளவர்கள் தான் இப்படியான காரியங்களுக்கு இருக்கிற பொழுது மேபிபோஷேத் என்கிற இந்த மனிதன் அங்கே முடமுள்ளவனாய், அவருடைய சரீரத்தில பலவீனம் உள்ளவனாய், மிகவும் ஒரு சோர்ந்து போன மனிதன், மிகவும் பயந்து போயிருக்கிறார். ஐயோ, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கொலை செய்து விட்டார்களே, இந்த ராஜா என்னை ஏதாவது செய்து விடுவாரோ என்று சொல்லி ரொம்ப பயத்தோடு கூட, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாதவனாய், அவன் உயிரை என்ன காப்பாற்றுவதற்கு என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து போய் நிற்கிறான். அந்த மனிதனுக்கு ராஜாவிடத்திலிருந்து ஒரு தயவு வருகிறது. ராஜாவே பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன் தகப்பனோடு அங்கே நினைத்து, உன் தகப்பனை நான் நினைத்து நான் உனக்கு ஆசீர்வதிக்க போறேன். சவுளுடைய நிலங்களை எல்லாம் உனக்கு கொடுக்க போகிறேன், எல்லா நன்மைத்தனங்களை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி இந்த ராஜா அவனுக்கு தயை பாராட்டுகிறார். அன்பு பிள்ளைகளை, இந்த சம்பவத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு நான் கிருபையை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். கிருபை எப்படிப்பட்டது? பிற தகுதியற்ற ஒன்றை பிரதி உபகாரம் இன்றி பெற்றுக்கொள்வதுதான் கிருபை என்று சொல்லப்படுகிறது. இதுதான் கிருபைக்கு பொருள் கூறப்படுகிறது. பிற தகுதியற்ற ஒன்றை பிரதி உபகாரம் என்று நாம் பெற்றுக்கொள்வதுதான் கிருபையா? இந்த மேபிபோஷேத் ராஜ சமூகத்தில் உட்காரவே தகுதி இல்லாத மனுஷன், அங்கே நடமாடவே முடியாத ஒரு மனிதனை ராஜா கூப்பிட்டு தன்னோடு அமர வைத்து தன்னோடு போஜனம் பண்ண வைக்கிறார் என்றால் எவ்வளவு ஒரு மகிமையான காரியமாய் இருக்கிறது. இப்படித்தான் அன்பு பிள்ளையே, ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை பண்ணுகிற அதிகாரத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய சத்தத்தை கேட்டு தன்னுடைய இருதயத்தை திறந்து என்னுடைய காரியங்களுக்கு தன்னுடைய வாழ்வை கொடுக்கிறவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளையே, இதெல்லாம் எதனால் நடந்தது? தேவனுடைய கிருபையினால் வந்தது. நானும் நீங்களும் இல்லாவிட்டால் யாரோ ஒருவருடைய திறமையினாலே தெய்வம் நமக்கு விடுதலை கொடுக்கிறது அல்ல. எங்களுடைய தாளந்துகளினாலே, எங்களிடத்தில் இருக்கிற சிறப்பான காரியங்களினாலே, எங்களிடத்தில் இருக்கிற மேன்மையான ஏதோ ஒன்றை வைத்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது இல்லைங்க. தேவன் நம்மிடத்தில் வருவது இல்லைங்க. அவர் வருகிறார் என்றால் ஒரே ஒரு காரியம், அவர் நம்மேல் வைத்த கிருபை மட்டும்தான், அந்த இரக்கம் மட்டும்தான். வர தகுதியே இல்லாத எங்களுக்கு தெய்வம் தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீட்டு என்னோடு கூட உங்களோடு கூட உறவாடுவது என்றால் அது எவ்வளவு ஒரு மகா மேன்மையான இரக்கமாய் இருக்கிறது. அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய திறமையோ தாளந்தோ உன்னுடைய பலனோ பலவீனமோ இல்லை, நீ அவரை சார்ந்து கொள்வதுதான் மிக முக்கியமானது. அதை சார்ந்து கொண்ட அந்த கிருபையை நீ பெற்றுக்கொள். அந்த கிருபையினாலே உங்களோட வாழ்க்கையிலே மிகுதியான ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். அந்த கிருபையினாலே தானே தேவன் நம்மை நடத்துகிறார். அந்த கிருபையின் சத்தியம் நிறைந்தவரான தேவன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களை ஒரு பரிபூர்ணமான மனிதர்களாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்.
அந்த மேவிபோஷத்துடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்களேன். நித்தமும் அசனம் பண்ணினானா, நித்தமும் அவர் போஜனம் பண்ணினாரா. எனவே அன்பு பிள்ளையே, இன்றைக்கு நீயும் ஆண்டவரோடு ஆளுகை செய்கிற அதிகாரத்தை இது அவன் கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமை உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வரங்களை, கனிகளை, தாளாந்துகளை கொடுத்திருக்கிறார். நீ அநேகருக்கு பிரயோஜனப்படும்படியாய், அநேகருக்கு நன்மை செய்யும்படியாய், அநேகருக்கு நீ ஒரு முன்மாதிரியாய் வாழும்படி தேவன் உன் வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த கிருபையை அலட்சியம் பண்ணி விடாதே. அந்த கிருபையை இழக்க கூடாது. இந்த கிருபையை இழப்பதற்கு அநேக காரியங்கள் நம் வாழ்கிற பூமியிலே உண்டு பிரியமானவர்களே. ஜோனா என்ற பக்தன் இப்படி சொல்லுகிறார், வீண் மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்களா? வீணான மாயான காரியங்களில் மனதை செலுத்தி விடாதிருங்கள். அந்த வீண் மாயையிலே பிடிபட்டு சிக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை அழித்து விடாதிருங்கள். பாவமான காரியங்களை உதறி தள்ளிவிட்டு அங்கே விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ ஜனமே, அந்த கிருபையை எந்த காரியத்திற்காக இழந்து விடாதிருங்கள். அந்த கிருபையை நீங்கள் எப்பொழுதுமே அந்த மகிமையை இழந்து விடாதிருங்கள். தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நீ அந்த கிருபையை இழக்கக்கூடிய மாயையை பின்பற்றி கொண்டு போகிறாயா? மனதை அந்த பாவத்திற்குள் விட்டு கொடுத்து விட்டாயா? உன் மனதை மயக்குகிற காரியங்களுக்கும் இனிமையானவைகளுக்கும் அடிபணிந்து போய் இருக்கிறாயா? அவைகளை விட்டு விலகிவிடு. இன்றே மனம் திரும்பிவிடு. தெய்வத்துடைய இரக்கத்தை நாடினில் உன்னோடு உன்னுடைய வாழ்விலே பயணித்து கிரியை செய்ய விரும்புகிறவருக்கு வாழ்வை கொடுத்து விடு. இடமளித்து பார். உன் வாழ்வை உயரத்தில் கொண்டு போய் நிறுத்த உன்னதமான கடவுள் இன்றைக்கு உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள், அவர்கள் ஜெயித்துக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் அந்த கிருபைக்குள்ளே பலனடையுங்கள். கிருபையினால் தைரியப்படுங்கள். கிருபையை இன்னுமாக அங்கே தேவ சமூகத்திலே பெற்றுக் கொள்ளுங்கள். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெறுகிறது என்று சொல்லப்படுகிறது. நல்ல ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உறவுகளை வலுப்படுத்துங்கள். சேர்ந்து தெய்வத்தை நோக்கி பாருங்கள். அந்த தேவன் உங்களுக்கு மகிமையானவைகளை செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கைய அங்கே தேவ சமூகத்திலே விட்டுக் கொடுக்க முடியுமா? நான் உங்களுக்காய் மன்றாடட்டும். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுமே நோக்கி பார்க்கிறதினாலே ஆண்டவரே அவர்கள் பிழைத்துக் கொள்ளட்டும். அவர்கள் மேலே வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த விசுவாசத்தினால் கிருபைகள் பெருகட்டுக்கு, நம்பிக்கை அவர்களை வெட்கப்படுத்தாதபடி உங்கள் சந்தோஷம் அடையட்டுக்கு உங்களுடைய கரங்களால் தொடர்ந்து தாங்கி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.